இதான் உடையாப்பான். என்னது? அல்ல தப்பு. இவங்க எல்லாம் தப்பு பண்ணா இந்த மாதிரி தான் பூகம்பம் வந்து சங்கில் நத்தடாது. சரி, இப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னதுன்னு ஒவ்வொருத்தருக்குமே சரியாகணும்னு சொல்லி ஒவ்வொன்றா ஏதாவது உனக்கு காது வலிச்சுச்சுன்னா அந்த சரியாகணும்னு நினைப்பியா, சரியாக வேணாம்னு நினைப்பியா? சரியாகணும்னு. எனக்கு சரியாக வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தர் பண்ணதும் ஒவ்வொரு விதத்தில் என்னதுன்னு இவ்வளோ பேரும் துரோகம் பண்ணவங்க. அந்த ஒவ்வொருத்தருக்குமே எப்படி கூலி கிடைக்கணும்னா, உனக்கு நெருப்பு, எனக்கு அபுபக்கர் என் கண்ணு முன்னாடி துடிச்சானே காது வலியில், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்த ஒருத்தன் பண்ண துரோகத்துக்கு துடிக்கணும். இவங்கன்னு இல்லை, நிறைய. எனக்கு ஒருத்தர் எதிரி இல்ல, ஒருத்தர் துரோகி இல்ல, ஒருத்தரும். துடிக்கணும்னா அவங்களுக்கும் நெருப்பு தான். நெருப்பு மட்டும் கிடையாது, அபூபக்கருக்கு இத்தனோண்டு காது தான். அந்த இத்தனோண்டு காதுல என்னன்னு துடின்னு வழியில துடிக்க வச்சான்ல அந்த நைட்ல. இத்தனோண்டு பல்லு தான், ஈ காட்டு, இத்தனோண்டு பல்லு தான். அந்த பல்லு உங்க அவ்வாக்கு வழியில தாங்க முடியலன்னு சொல்ற அளவுக்கு வலி கொடுத்தான்ல. அதெல்லாம் நீ கேட்ட துவா கிடையாது, நான் கேட்டேன்ல. எது நீ கேட்ட எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறியே? நீ கேட்குறிய ஒவ்வொரு தடவைக்கும் தப்பு பண்ணுறவங்களாம் செத்துறணுன்றது இல்லை. நான் கேட்பேன், அவங்களோட வலி அத்தாட்சியாக இருக்கணும், அவங்களுக்கு வலிக்கிறது துடிக்கிற அளவு வலிக்கணும். எனக்கு துரோகம் பண்ண இப்பயும் நடக்கும். உனக்கு உயிர் இருக்க வரையும் எல்லாம் நம்பி நீ மட்டும்தான் எனக்கு நம்பிக்கையோட கேட்ட. அவங்களுக்கு கூலி கிடைக்கணும்னு தான் கேட்கணும், யாரு கூட இருந்தாலும். ஏன்னா நான் வந்து இந்த நோன்பு மட்டும்தான், போன நோன்புக்கு ஞாபகம் இருக்கா, உண்மை என்னன்னு தெரியணுன்றதுக்காக உங்க அம்மாவை நம்பினேன். அவ எனக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம். என்னை ஏமாத்தி நான் தூங்கும் போது இவங்க கூட்டமே என்ன அதுன்னு எப்படின்னு அடுத்த ரம்ஜான், இந்த ரம்ஜானுக்கு அபூபக்கரையும் விட்டுட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஏன்னா இவங்க இப்படி சாப்பிட்ற எனக்கு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வண்டி ஓட்டி சம்பாரிச்சு சாப்பிடும் போது அந்த காசு வந்து சொல்லதுக்கு பதில் சொல்லும். இவங்க ஏன் என்ன தப்பாக்க நினைக்காங்க? நான் உன்னை நல்லவன் ஆக்கிட கூடாதுன்னு. யாருக்கு யார் போட்டியா, நான் வந்து இப்படிதான் நினைக்கிறேன்றத சொல்லி, எனக்கு ஒரு அம்மா இருக்குல்ல, நீ ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற அம்மா. நீ எவ்வளவோ பொம்பளைங்க என் கூட போட்டி போடுற ஆளுங்க. சென்னையில் இருக்கும்போது நான் ஓட்டுறேன் காருன்னா அந்த காரு என்னை விட ஸ்பீடாக ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறது, என்னதுன்னு நான் அவளுகளை போட்டியாக நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்குமே ஆம்பளை பெண்களை நிரூபிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தான் குரானில் இருக்கனால, இவங்க என்ன ஆட்டம் ஆனாலும் போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியாதுன்றது நான் மைண்டில் வச்சு சொல்கிறேன். ஒரு ப்ரூஃப் இருக்குது, அத்தாச்சி இருக்குன்னு. ஆனால் இவங்க என்னால் முடியும் நான் அப்படின்ற திமிரு தலகணத்தில் வாழ்கிறாங்க. முடியும்னு நினைக்கிறியா? முடியாது. அவங்க யாரால? தப்பு பண்ணவங்களால. பொம்பளை என்றைக்குமே ஆம்பளை ஜெயிக்க முடியாது எதுலேயுமே. ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கலாம், ஒட்டு மொத்தமாக ஓவராலாக அவங்களால ஜெயிக்க முடியாது. ஒத்துக்கிறியா இல்லையா? பொம்பளை அதில் ஜெயிக்க முடியாதுன்னு கடமைக்கு ஒத்துக்கிறல்ல? சரி சமம் இது அதுன்றதுக்க விட சும்மா ஒத்துக்கணும்னு ஒத்துக்கிற பொம்பளைங்கள்லாம் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல.